எங்களை படைத்தவரே உமக்கு நன்றி. உன்னதரே உமக்கு நன்றி. எங்கள் பரிகாரியே உமக்கு நன்றி. நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா? நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா? நீரே அன்றி இந்த உலகில், நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. சேர்ந்து சொல்லுவோம், நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா. எல்லா தேவ பிள்ளைகளும் ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த பரலோகத்திலும் பூமியிலும் உம்மை தவிர எங்களுக்கு வேறு விருப்பம் இல்லை, உம்மை தவிர வேறு எங்களுக்கு எண்ணங்கள் இல்லை. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் முழு பலத்தோடு இத்தனை மகத்துவம் உள்ள இந்த அருமையான தருணங்களுக்கு அருளப்பட்டிருப்பது தேவ கிருபை. இத்தனை மகத்துவமுள்ள பதவி வேளையாம் எங்களுக்கு. செய்து சொல்லவும், இத்தனை பதவியும் வேளையாம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு மாதயவு கிருபை, எத்தனை ஆச்சரியம். ஆமாண்டவரே, எத்தனை மாதயவு, எத்தனை. ரெண்டு கரத்தை உயர்த்தி செய்து சொல்லுங்க, அல்லேலூயா, உன்னதமானவரே உமக்கு மகிமை. கரங்களை தட்டி தேவாதி தேவனுடைய நாமத்தை நாம் ஒன்றிணைந்து நாம் மகிமைப்படுத்துவோம். எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் நடுவில் பரிசுத்த ஆவியானவர் நீர் பிரசன்னமானதற்காக நாங்கள் கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். மகிமை அடைவீராக, நீர் உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லா கரம் உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அமர்ந்து கொள்வோம். இன்னைக்கு இந்த சண்டே ஸ்கூல் சில நேரம் நமக்கு தேவைப்பட்டதுனால இந்த இரண்டாவது ஆராதனை கொஞ்சம் தாமதமாக ஆரம்பித்திருக்கிறது. நீங்கள் பொறுமை காத்ததற்கு உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த என்று நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். நல்ல கைத்தட்டி எல்லாரும் சேர்ந்து, எல்லா தேவ பிள்ளைகளும் மகிழ்ச்சியோடு ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம்
ஓய்வின்றி உம்மை போற்றிட கேருபீன் சேராபீன்கள். நல்லா கைத்தட்டி எல்லாரும் பின்னாடி வரைக்கும் சகோதர சகோதரிகள் இணைந்து பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் ஒரு விஷயம் கூட ரெண்டு கரத்தை உயர்த்தி நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று பாடுவோமா சந்தோஷமா? எல்லாரும் எழுந்து நின்று ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்குத்தானே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி எத்தனை பேர் சொல்றீங்க? நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே பரிசுத்தர். நாம் ஆராதிக்கிற தெய்வம் ஒருவரே பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானம் உமது சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம் நீ தங்கும் தூய ஸ்தலம். வானம் உமது சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவன் தங்குகிற தூய ஸ்தலம் எங்கள் உள்ளமே. சகலமும் படைத்த என் தேவா நீ நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜா. எத்தனை பேர் அவர் ஒருவர் தான் பரிசுத்தர் என்று சொல்லுகிறீர்கள்? அவரே பரிசுத்தர் என்று முழங்குகிறவர்கள் ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவரே நீர் பரிசுத்தர். ரெண்டு கரத்தை உயர்த்தி அந்த பரலோகத்தின் தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் மனதார கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் பரலோகத்திலே பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே. ஆண்டவரே இந்த பூலோகத்தில் உம்மை தவிர எங்களுக்கு வேறு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீ. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீ. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே.
நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. ஆண்டவரே நீர் பரிசுத்தர். எத்தனை பேர் ஆண்டவரை உண்மையா சொல்றீங்க? நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. அந்த பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை, எங்களுக்கு வேறு விருப்பம் இல்லை. எங்களுக்கு எல்லாம் இயேசு 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 என்று சொல்லுகிறவர்கள் நல்ல உரத்த சத்தத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும் நோக்கத்தோடு ஆண்டவரே நீர் எழுந்தருளி உயர்ந்திருப்பீராக. எங்கள் பரிசுத்த தேவனை நாங்கள் போற்றுகிறோம். உன்னதமான கர்த்தருக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். எங்கள் தெய்வத்தை நாங்கள் புகழ்ந்து பாடுகிறோம். நன்றி என்று சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. அவராலே நாம் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து ஒரு மதிலை தாண்டுகிற பலத்தை பெறுகிறோம். அவராலே நாம் வல்லமை பெறுகிறோம். அவராலே தயவை பெறுகிறோம். நமது விளக்கை அவர் எரிய பண்ணுகிறவராக இருக்கிறார். அதனால் நல்ல உற்சாக மனதோடு துதி பலிகளை ஏறெடுத்து எங்கள் விளக்கு அணைந்து போகாமல், எங்கள் திரி மங்கி எரிந்தாலும் அதை அணைக்காமல் இன்னும் பிரகாசிக்க, இன்னும் வெளிச்சம் தர எங்களுக்கு உதவி செய்கிறவரே நன்றி அப்பா, நன்றி நன்றி. எனது விளக்கு எரிய செய்தி இருளை ஒளியாக்கினி, இரவை பகலாக்கினி, இருளை ஒளியாக்கினி, இரவை பகலாக்கினி. ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்தி. நல்ல கைத்தட்டி செய்து ஒரு சரணத்தை மட்டும் பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஐயா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், மறுபடியும் ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா. கரங்களை உயர்த்தி தட்டி மான்களைப் போல, மான்களைப் போல ஓடச் செய்தி, மான்களைப் போல ஓடச் செய்தி, உயரே அமரச் செய்தி, உயரே அமரச் செய்தி. மான்களைப் போல, மான்களைப் போல ஓடச் செய்தி, மான்களைப் போல ஓடச் செய்தி, உயரே அமரச் செய்தி, உயரே அமரச் செய்தி. ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா. சந்தோஷமா கரங்களை தட்டி ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினி. சந்தோஷமா சொல்றீங்களா? ஆண்டவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு இருள் இருந்தாலும் அதை பிரகாசமாய் மாற்றி தருவார். எந்த ஒரு இருள் இருந்தாலும் அதிலே தேவன் தம்முடைய ஒளியை வீச பண்ணுவார். இருளை இருளை ஒளியாக்கினி, இரவை பகலாக்கினி. ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசுவே இயேசையா ஸ்தோத்திரம். பலத்தால் இடை கட்டி வழியை சுவையாக்கி, பலத்தால் இடை கட்டி வழியை சுவையாக்கி வாழ வைத்தவரே. ஆண்டவரே நீங்க எங்களை வாழ வச்சீங்கப்பா, நீங்க எங்களை வாழ வச்சீங்கப்பா. எங்களுக்கு வாழ்க்கை தந்தீங்க, எங்களுக்கு உயர்வை தந்தீங்க. ஜனங்கள் எங்களை மதிக்கத்தக்க கனத்தை தந்தீங்க. ஒன்றுமில்லாத எங்களை உயர்த்தி வைத்தது உமது கிருபை, உமது இரக்கம். வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா இறுதியாக ரெண்டு கரத்தை உயர்த்தி தட்டி ஆவில பலத்தோடு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும்
வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு நேராக நாம் ஏறெடுக்க போறோம். மனுஷனை பிரியப்படுத்தல, மனுஷனுக்கு நாம் ஆராதனை செலுத்த வரல. சர்வ வல்லமையுள்ள தேவன் உயர்ந்திருக்கும்படி, அவருடைய நாம மகிமை அடையும்படி, அவருடைய நாம பிரஸ்தாபப்படுத்தப்படும்படி நாம கூடி வந்திருக்கிற இந்த இடத்துல அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை, ஆராதனைகளை, துதி பலிகளை செலுத்தும் பொழுது அந்த பரலோகத்தின் தேவன் நடுவிலே அவர் பிரசன்னமாகிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. உன்னதமான கர்த்தாவே, உம்மை நாங்க இன்னும் உயர்த்துறப்பா, இன்னும் உயர்த்துற ஆண்டவரே, எங்களை பலத்தா இடை கட்டுகிறவரே, வழிகளை செம்மைப்படுத்துகிறவரே, எங்களை வாழ வைப்பவரே, எங்களுக்கு புதிய துவக்கத்தை தருகிறவரே, சோர்வுகளை மாற்றுகிறவரே, தடைகளை உடைத்தருகிறவரே, வல்லமையான செயல்களை எங்களுக்கு தருகிறவரே, நன்றி என்று சொல்லுகிறவர்கள் நல்ல ஸ்தோத்திரத்தோடு, துதி பலிகளோடு, ஆராதனையோடு, நல்ல ஆவியில பலத்தோடு நீங்க ஜெபம் பண்ணுங்க, துதிங்க. நல்ல விட்டு கொடுத்து ஆவியில பலத்தோடு அந்நிய பாஷை பேசுறோம், அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தாவே எங்களை பலத்தால் இடை கட்டுங்கப்பா. எங்கள் வழிகளை எல்லாம் செம்மைப்படுத்துங்க, நாங்க செய்யறதெல்லாம் வாய்க்க பண்ணுங்க. அந்தகார செயல்கள், கிரியைகள் எங்களை விட்டு அகன்று போகட்டும், எங்களை விட்டு ஓடட்டும். என்ன சோதனைகள் வந்தாலும், என்ன புயல் வந்தாலும், என்ன காற்றடித்தாலும், பெருவெள்ளம் வந்தாலும் நான் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டேன், நான் பின் திரும்ப மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ், ஹல்லேலூயா. என்ன புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. என்ன புயல் வந்து மோதி தாக்கினால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நீங்க சத்தமா உம்மையே நான் நேசிப்பேன். ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசிப்போம், உம்மையே நான் நேசிப்பேன். உம் சந்நிதியில் முழங்காலில் உம் பாதையில் நான் நடந்திட்டார். இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. ரெண்டு கரத்தை உயர்த்தி சேர்ந்து சொல்லுவோம். உம் சந்நிதியில் முழங்காலில் நிற்பேன், உம் பாதையில் நான் நடந்திட்டார். இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேன், நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே. இப்ப நீங்க மட்டும் ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்றீங்களா? உம்முடைய சந்நிதியிலே நாங்கள் நிற்போம் அப்பா. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டார். இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. சத்தமா ஒரு விசை கூட. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டார். இன்னல் துன்பமே
நான் பின் திரும்பே, நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே. ஆண்டவரே, நாங்கள் பின் திரும்ப மாட்டோம். உம்மையே நாங்கள் சேவிப்போம், உம்மையே நாங்கள் நேசிப்போம். எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். உம்முடைய ஆளுகைக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். 47வது சங்கீதத்தை நாம் நின்ற வண்ணமாக சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 47. சங்கீதம் 47. சேர்ந்து வாசிப்போம். சகல ஜனங்களே, கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். ஆமேன். ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக 2 கரத்தை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருக்கிறவங்க சத்தம் ஒரு 3 அல்லேலூயா நாம் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நல்லது. எசேக்கியேல் 38வது அதிகாரம் 7வது வசனத்தை கர்த்தர் இன்றைக்கு இந்த வாரத்திற்கு நமக்கு வாக்குத்தத்தமாய் தருகிறார். எசேக்கியேல் 38:7. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூட உன் எல்லா கூட்டத்தையும், உன்னோடு கூட எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. அல்லேலூயா. அவர்களுக்கு காவலாளியாய், நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஆயத்தப்படுகிறேன், என்னோடு கூட இருக்கிற கூட்டத்தையும் நான் ஆயத்தப்படுத்துகிறேன். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? 2 கரத்தை உயர்த்தி அல்லேலூயா. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஆயத்தப்படுங்க, பிறரையும் ஆயத்தப்படுத்துங்க. நீங்கள் அநேகருக்கு காவலாளி, நீங்க அநேகருக்கு ஆத்மாவுக்கு உத்தரவாதம். ஆமென். இந்த வார்த்தை பிடித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு அநேகருக்கு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு புதிதாய் வந்திருக்கிறவர்கள் நீங்கள் யாராவது இருந்தால் நீங்கள் ஒரு விசை எழுந்து நிற்கும்படி அன்போடு உங்களை கேட்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். இன்றைக்கு முதலாக இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் யாராவது இருந்தால் ஒரு விசை எழுந்து நிற்கலாம். பின்னாடி நிற்கிற சகோதரர்களை நாம் வாழ்த்தி வரவேற்க போறோம். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் நல்ல வாழ்த்துக்கள் சொல்லி நல்ல கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 23:1. 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் அவர் உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் மேய்ப்பராக இருப்பார். அவர் உங்களுக்கு ஆலோசகராக இருப்பார். அவர் உங்களுக்கு காண்பிக்கிற பாதையிலே நீங்கள் நடக்கும் பொழுது எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். இவங்களுக்கு நேராய் கரங்களை உயர்த்தி இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இன்னைக்கு புதிதாய் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுவார் என்னும் வார்த்தை இவர்கள் வாழ்க்கைக்குள்ளே இந்நாள் முதற்கொண்டு இன்னும் அதிகமாய் நிறைவேறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு குறைவும் இல்லாதபடி, தாழ்ச்சி அடையாதபடி கர்த்தர்களை சகல சம்பூர்ணங்களினாலும் நிரப்புவீராக. எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கூட்ட முடிவிலே நீங்க அந்த முன்பக்கமா வருவீர்களானால் தலைமை போதகர் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நீங்க முன்னே வரும்படி அன்போடு கேட்கிறோம். உங்கள் கரங்களிலே ஒரு ஃபார்ம் கொடுத்திருப்பாங்க. உங்கள் இல்லத்தில் வந்து நாங்கள் ஜெபம் பண்ண நீங்கள் விரும்பினால் அதை பூர்த்தி செய்து கொடுங்கள்.
உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கு ஆவலாக இருக்கிறோம். கர்த்தர் நடத்துவார். இன்று முதல் வருகிற சனிக்கிழமை வரையிலும் பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிறவர்கள் எழுந்து நிற்கலாம். பிறந்த நாள் திருமண நாளை காண்கிறவர்களுக்கு நல்ல கைத்தட்டி வாழ்த்துக்கள் சொல்லுவோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகிறோம். சங்கீதம் 37:6, 37வது சங்கீதம் 6வது வசனம். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் அவர் விளங்க பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு நீதியும் நியாயத்தையும் வெளிப்படுத்துவார், அதை விளங்க பண்ணுவார் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நம்ம எல்லாரும் கரம் உயர்த்தி நாம் ஜெபிப்போமா? பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் உங்கள் சமூகத்தில் வருகிறோம். அப்பா, இந்த வருஷத்துல இவர்கள் சகல நன்மைகளையும் பெற்று ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பெற்று வாழ்ந்திருக்கட்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். எவ்வித தடைகளோ சோர்வுகளோ இவர்களை மேற்கொண்டு விடாதபடி தேவனே, உம்முடைய ஆளுகைக்குள்ளே, உம்முடைய ஆசீர்வாதத்திற்குள்ளே, உம்முடைய கரத்திற்குள்ளே நாங்கள் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீடித்த ஆயுசை கர்த்தர் தருவீராக. இன்னும் அநேக பிறந்த நாட்களையும் அநேக திருமண நாட்களையும் கண்டு சந்தோஷிக்க கர்த்தர் அனுகிரகம் செய். உம்முடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நடைபெறுகிற ஊழியங்கள்: சுவிசேஷ ஊழியம் செந்தரை, கடலோர ஊழியம் குளச்சல், துண்டு பிரதி ஊழியம் பூட்டேற்றி, கடலோர ஜெபம் பெரிய காடு, ஜெப நடை ஊழியம் பாலவிளை பகுதியில் நடைபெறுகிறது. 2 கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஊழியங்களை கர்த்தர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தாருங்கன்னு சொல்லி கேளுங்க. அநேக ஜனங்கள் இதன் மூலமாய் சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கிராம நற்செய்தி கூட்டத்தை உங்கள் அருகாமையிலோ உங்கள் வீடுகளுடைய காம்பவுண்ட்லேயோ இல்லை உங்கள் சுற்று வட்டாரத்திலேயோ நீங்கள் நடத்த விரும்புவீர்களானால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் மாலை ஒரு நற்செய்தி கூட்டமாக நாம் அதை நடத்தி வருகிறோம். அநேக நீங்கள் அதை அறிவீர்கள். உங்கள் இல்ல வளாகத்திலோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவருடைய இல்ல வளாகத்திலோ உங்கள் ஊரிலோ அது தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம், எங்களை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் எதையுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா பொருட்கள், அதற்குரிய உபகரணங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது. நாங்களே அதை கொண்டு வந்து அந்த கூட்டத்தை நடத்திடுவோம். நீங்கள் எங்களுக்கு எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஒரு இடத்தை மட்டும் நீங்கள் ஆயத்தம் பண்ணி கொடுக்கணும். அங்கே உங்கள் ஊரில் இல்லை உங்களுக்கு தெரிந்த இடங்களில் நீங்கள் அதை நடத்துவதற்கு நீங்கள் முன் வருவீர்களானால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு நிச்சயம் அந்த ஊழியத்தை உங்கள் ஊரில் நாங்கள் நிறைவேற்ற வருவோம். கர்த்தர் நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. வருகின்ற வெள்ளிக்கிழமை ஞானஸ்நான ஆராதனை உண்டு. சனிக்கிழமை நமக்கு குடும்ப ஆசீர்வாத அற்புதத்தினால் கூட்டம் உண்டு. அதனால் நீங்கள் அதில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை 1ஆம் தேதியாக இருக்கிறதுனால் காலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். அதிலும் நீங்கள் கலந்து கொள்ளும்படி அன்போடு உங்களை நாங்கள் கேட்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 2 ஆராதனைகளிலும் வழக்கம் போல திருவிருந்து ஆராதனை உண்டு. மூப்பர்கள் அதற்குரிய ஆயத்த ஜெபம் சனிக்கிழமை மாலை வைக்கப்பட்டிருக்கிறது 6 மணிக்கு. நீங்கள் அதில் கலந்து கொள்ள அன்போடு நாங்கள் உங்களை கேட்கிறோம். இன்றைக்கு இந்த 2வது ஆராதனை முடிந்ததற்கு பிறகு உணவு வழங்குகிறவர்கள் சகோதரர் அஜித், சகோதரி சுஜி கருங்கல். அந்த குடும்பம், பிள்ளைகள் 2 பிள்ளைங்க, இந்த குடும்பமாக இன்றைக்கு இந்த திருச்சபையாருக்கு உணவை வழங்குகிறார்கள். இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி 2 கரத்தை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஊழியம் செய்ய போகிறவர்கள் உண்டு, இங்கே வந்திருக்கிறவங்க உண்டு. நாங்கள் பசியாக போகாம பசியார எங்களுக்கு அந்த உணவை கொடுக்கிற இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எதுக்குரிய பிரதிபலனை கர்த்தர் நிறைவாய்த்தார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வருஷத்துல கிட்டத்தட்ட 44 வாரங்களுக்குரிய தேவைகள் இருக்கிறது. உங்கள் குடும்பத்தின் மூலமாகவோ ஏதோ ஒரு பொருத்தனையாகவோ இல்லை ஞாபகார்த்தமாகவோ இந்த காரியத்தை நீங்கள் செய்ய விருப்பப்பட்டால் 1 வாரம் நீங்கள் தாங்குவதற்கு, இந்த செலவுகளை எடுப்பதற்கு நீங்கள் முன் வரும்படி அன்போடு உங்களை நாங்கள் கேட்கிறோம். கூடுமானால் நீங்கள் அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதற்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. வருஷம் இறுதியிலே ஏழைகளுக்காக நாம் உதவி செய்து வருகிறோம். இந்த வருஷமும் கிட்டத்தட்ட நம்ம 120 பேருக்கு அந்த உதவிகளை செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஒரு குடும்பத்திற்கு குறைந்தபட்சம் அது சராசரியா 2200க்கு பக்கத்தில் வந்துச்சு. இந்த வருஷமும் கிட்டத்தட்ட நாம் அதை ஒரு 120 குடும்பங்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் நம்மை
நமக்கு கிருபை தந்தார். அதே போல அடுத்த வருஷம் இந்த 2025 கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது ஏழைகளையும் நாம் நினைவு கூறுவதற்கு ஆவலாக அதற்கு ஆயத்தப்படுகிறோம். அதற்கு ஆயத்தமாக நீங்க முன்பக்கமா நீங்க போகும் பொழுது இந்த முன்பக்கமா ஒரு உண்டியல் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நீங்க முடிந்தால், சின்ன பிள்ளைங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், வாலிப பிள்ளைங்கள்ட்ட எங்கள் வீட்டில் யார்ட்டையும் கட்டாயப்படுத்தி காசு வாங்கக்கூடாது. உங்களுக்கு தருகிற பாக்கெட் மணியில் டெய்லி ஒரு 5 ரூபாயோ இல்லை ஒரு 2 ரூபாயோ என்ன பண்ணலாம், நீங்கள் போட்டு சிறுக சிறுக சேமித்து என்ன பண்ணணும், வருஷ இறுதியில் கொண்டு வரணும். நம் இந்த ஏழைகளுக்காக நம் உதவி செய்வோம். அதே போல் நீங்களும் ஏதாகிலும் ஒரு தியாகத்தை செய்து, கடந்த வாரம் நம்முடைய போதகர் சொன்னது போல அன்பு தாயார் அவங்க குடும்பம் என்ன பண்ணாங்க, ஒரு நாள் ஒரு டீ குடிக்கிற செலவை அதில் போட்டாங்க. அதே போல நீங்களும் தியாகமாய் இந்த காணிக்கைகளை கொண்டு வாருங்கள். வருட இறுதியிலே இந்த பணத்தை வைத்து இந்த காணிக்கைகளை வைத்து நம் ஏழைகளுக்கு உதவி செய்ய இருக்கிறோம். போகும் பொழுது அந்த ஒண்டியல் முன்பக்கமாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு குடும்பத்திற்கு ஒன்று நீங்கள் எடுத்து செல்லும்படி அன்போடு நாங்கள் கேட்கிறோம். இல்லை நீங்கள் எடுத்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கு வெக்கமாக இருக்கோம்னா, வருத்தமாக இருக்கோம்னா, உங்கள் வீட்டுக்கு நாங்கள் கொண்டு வந்து தருவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வாரமும் வியாழக்கிழமை முதல் வியாழன் அதிகாலையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிகிறது வரையிலும் தொடர் சங்கிலி ஜெபம் நம்முடைய சபையில் உண்டு. நீங்களும் அதிலே வந்து இணைந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறோம். 2024 வருஷத்தில் கொடுக்கப்பட்ட பிரசங்கங்கள், அதற்குரிய குறிப்புகளை எடுத்தவர்கள் நீங்கள் இன்றைக்கு அந்த டைரியோ இல்லை நீங்கள் ஸ்பைரல் போட்டிருப்பீங்கன்னா அந்த ஸ்பைரல் பைண்டிங்ஸையோ நீங்கள் கொண்டு வரலாம். அதற்குரிய பரிசுகளை உங்களுக்கு நாங்கள் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். வருகிற நாட்களிலே அது உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். இப்பொழுது ஒரு சில விண்ணப்பத்திற்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். நம்முடைய சபையை சார்ந்தவர்களுக்கு அறிமுகமானவங்க 2 பேர், நம்முடைய சபையை சார்ந்த சகோதரர் ஜார்ஜ், அவங்களும் தொழிலுக்கு போன போது கண்ணில் ஒரு சூடுபட்டு மிகவும் வேதனையோடு வலியுமாக அவங்க மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்களாம். அந்த சகோதரருக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை தரும்படி 2 கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அப்பா, இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு பரிபூர்ண விடுதலை உண்டாகட்டும். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில் வருகிற ஒரு தாயார், அவங்க எழுதி கொடுத்தாங்க. அவங்க உறவினர் ஷிபானா என்கிற ஒரு 5 வயது குழந்தை கொல்லங்கோட்டில் உடைய தாயார் குக்கரில் அரிசி வச்சிருந்தாங்களாம். அது தெரியாமல் எடுக்கும்போது தவறி விழுந்து இந்த பிள்ளைக்கு மேலே பட்டு நிம்ஸ் மருத்துவமனையில் மிகவும் ஆபத்தான நிலைமையில் இந்த பிள்ளை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. 2 கரத்தை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, எதிர்பாராத விதமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த பிள்ளைக்காக நாங்கள் சபையாராக ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஷிபானா 5 வயது பிள்ளை நிம்ஸ் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவர், இந்த பிள்ளை மேல கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வரட்டும். நாங்கள் சபையாராக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். பிள்ளையுடைய உயிருக்கு எந்த சேதம் வராதபடி கர்த்தர் இப்பொழுது அற்புதம் செய்தபடியா நன்றி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி. நம்முடைய சபைக்கு வருகிற ஒருவருடைய உறவினர், அவங்க பேர் ஸ்லோச்சனா, அவங்க அந்த குடும்பம், அவங்களுக்கு வாயில மிகப்பெரிய ஒரு கொடிய ஒரு வியாதி இருக்கிறது. இந்த பலவீனத்தை கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றி போடும்படி, இந்த வாய் பகுதியில் கேன்சர் இருக்குதுன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கிறாங்க. ஜெபம் பண்ணும்படி ஆண்டவரே இப்பொழுதே பூரணமான சுகத்தை ஸ்லோச்சனா என்கிறவங்க எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அவருடைய அண்ணன், அவருடைய சகோதரர், ஆண்டவரே அவருக்கு ஒரு பூரணமான சுகத்தை கர்த்தர் அந்த சகோதரனுக்கு கொடுப்பீராக. விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது நம்ம ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கைகளை, தசம பாகங்களை நாம் கொடுக்க போகிறோம். நாம் அதை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளும் பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்க